சிவகாமியம்மையுடன் ஆகிய அம்பலமான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருவான் மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் மெய்கண்ட சாஸ்திரங்களிலே ஒரு நூலான மணவாசங்கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் என்கிற நூலை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். அன்பர்களே, மணவாசங்கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்க நூலிலே நாம் 5 பூதங்களுக்கு அதி தெய்வம் எவை, அவர்கள் யார் என்பதை 7வது பாடல்ல அழகாக ஆசிரியர் திருப்பாடல்ல பாராதி 5க்கும் பண்ணும் அதி தெய்வங்கள் பார் முதலாக நிலம் நீர் நெருப்பு. பார் என்பது நிலம், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய 5 பூதங்களுக்கு அதி தெய்வம். இந்த அதி தெய்வம் கேட்ட உடனே அருள் சென்ற வகுப்புல ஒரு வினா கேட்டிருந்தார். சுவாமியே எல்லாவற்றையும் தோற்றுவிப்பரான காரணத்தினால அதி தெய்வம் என்றவர்கள் எப்படி வருவார்கள் என்று ரொம்ப அருமையான கேள்வி. அவர்கள் இறைவனுடைய ஆணை வழி நின்று செயல்படுபவர்கள். அதான் சிவபெருமானுக்கு மூவிலை சூலம் பார்த்திருப்பீங்க. மூவிலை சூலம் இப்படி இருக்கும், நடுவால ஒண்ணு கீழே இருக்கும், மேல 3 இருக்கும். அது மூவர்களுக்கும் தலைவர் நாமே என்பதை காட்டுவது. ஓருருவாயினை மானாங்காரத்து ஈரியல்வாய் ஒரு மூவிலை சூலம் என்று திரு எழுவூற்றிருக்கையிலே பாடுகிறார். அந்த முறையில் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய மும்மூர்த்திகளுக்கு அருள் புரிபவன். திருவாசகத்துல மணிவாசக பெருமான் படைப்போன் படைக்கும், காப்போன் காக்கும். ஆக படைப்பவனை படைப்பவன், காப்பவனை காப்பவன். இப்ப இங்க வருகிறவர்கள் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை வைத்து அவன் 5 இயற்றுவான். அந்த வகையில படைப்போன் அயன், அழிப்பவன் பங்கையற்கண் மாயன், துடைப்பன் உருத்திரன், சொல்லில் திடம் பெறவே என்றும் திரோபிப்பன் ஈசர் சதாசிவன் அன்றே அனுகிரகர். ஆக படைத்தல், அழித்தல் என்பது காத்தல், அடுத்து துடைத்தல் என்பது அழித்தல், பிறகு திரோபவம் மறைத்தல், அடுத்து அனுகிரகம் அது அருள். இந்த 5 தொழில். அதற்குரிய அதி தெய்வங்கள் படைப்பதற்கு பிரம்மா, அவர் அயன். காத்தலுக்கு பங்கையற்கண் மாயன் திருமால். துடைப்பவன் உருத்திரன். மேலும் திரோவிப்பவர், மறைப்பு தொழிலை செய்பவர் மகேசர். அருளை தொழில் செய்பவர் சதாசிவர் என்று 5 5 அதி தெய்வங்களையும் இந்த திருப்பாடலிலே மிக அருமையாக காட்டுகிறார்.
முந்தைய பாடல்ல 5 தொழில்கள் எவை எவை, அதை பண்ணும் அதிதெய்வங்கள் யார் என்று கேட்டார். ஏன் அங்கேயே சொல்லியிருக்கலாமல் இந்த பாடல்ல சொன்னார் அப்படின்னா, அது வெண்பா முழுவதும் பதில் சொல்வதற்கு இடம் தராது. அதனால பார்த்தார், அவர்களுடைய ஐந்தொழில் தோற்றம் முதலாக, அதை காப்பவர்கள் பிரம்மா முதலாக என்று கூறிவிட்டு அந்த 5ஐ விரித்து 8வது பாடலில அழகுபட ஆசிரியர் காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல சிறந்த பகுதி இது. படை காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல். சில படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 12வது பக்கம் அதை காட்டி இருக்கிறார். திடம்பெறவே, அந்த பகுதி கொஞ்சம் நல்லா நெஞ்சில் ஞாபகம். 12வது பக்கம் திடம்பெறவே, அது திடப்பெற என்பது பதித்தல் விகாரம் என்ற செய்யுள் இலக்கணம் சார்ந்தது. இறைவன் மாயிலே இருந்து உடல், கருவி, உலகு, நுகர்பொருள், தனு, கரண, புவன, போகம் என்று வடமொழியில சொல்லுவார்கள். தனு, கரண, புவன, போகம். தனுனா உடம்பு, கரணம்னா கருவிகள், தனு கரண புவனம்னா உலகம், போகம்னா நுகர்பொருள் ஆகியவைகளை இறைவன் மாயையிலே இருந்து உயிருக்கு கிடைக்கும்படியாக செய்வான். இது படைத்தல். படைத்தலாவது உயிர்களுக்கு உடல், கருவி, உலகம், நுகர்பொருள் ஆகியவற்றை இறைவன் படைத்து கொடுக்கின்றான். இனி காத்தல், இந்த உயிர் இந்த உடம்புல இருந்து அனுபவிக்க செய்தல், அந்த வினைக்கு ஏற்ப வினையை ஊட்டுதல், வினையை புசிப்பித்தல், அது காத்தல். இனி மீண்டும் எந்த முறையில் இந்த உடல், கருவி, உலகம், நுகர்பொருள் தோன்றியதோ அதே முறையில் மீண்டும் மாயையிலே கொண்டு ஒடுக்குதல். அப்படி ஒடுக்குதல் அழித்தலாகும். ஒடுக்குதல் அழித்தலாகும். இந்த செயல்கள் மாயையில் நடைபெறுவன. உயிர்களுக்கு உடல் வழியாக பிறப்பு இறப்புகளை இறைவன் தருகிறான். எதற்கு ஏற்ப? அந்தந்த உயிர்கள் செய்த வினைக்கு ஏற்ப. அந்தந்த உயிர்கள் செய்த வினைகளை அனுபவித்து கழிக்கும் பொருட்டு இறைவன் உயிர்களுக்கு மறைப்பு தொழிலை செய்கின்றான். அது உயிர்கள் வினையை அனுபவித்து கழிப்பதற்காக மறைத்தல். இனி அந்த உயிர்கள் இன்ப துன்பமாகிய பாசத்தை நீக்கி பேரின்பத்தை உயிருக்கு கொடுப்பது அருளல் தொழில் என்று சொல்லப்படுவது. இப்ப படைத்தல்னா எது, காத்தல்னா எது, அழித்தல்னா எது, மறைத்தல்னா எது, அருளல்னா என்ன? இந்த 5ஐயும் கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை தொண்டர்கள் மீண்டும் மீண்டும் நினைவு செய்ய வேண்டும். படைத்தல், தோற்றுவித்தல், உட்பவம், இதெல்லாம் ஒரே பொருள் தான். இறைவன் எதை படைக்கிறான்? உயிரை படைப்பதில்லை. உயிர் செய்த இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்காக உடம்பை படைக்கிறான். உடம்புல கருவிகரணங்களை படைக்கின்றான். இந்த உடம்பு அனுபவிக்கேற்ப உலகத்தை படைக்கிறான். உலகம் அதை வைத்துக் கொண்டு உடம்பு நுகருகிற நுகர்பொருளை படைக்கிறான். ஆக இதை படைத்தல். இந்த உடம்பு கொண்டு உலகப் பொருள்களை
அனுபவிப்பதற்கு அந்த உடம்பையும் உலகையும் இறைவன் காத்தல் தொழிலை செய்கிறான். இனி மீண்டும் இதை மாயையிலே ஒடுக்குகிறான். உடம்போடு இருக்கிற பொழுது உலகத்திலே தன்னுடைய கண்ம அனுபவம், அதாவது இன்ப துன்ப அனுபவம் பெரும் பொருட்டு மறைத்தலை செய்கின்றான். இனி இவற்றையெல்லாம் நீக்கி பேரின்பத்தை அருளுகிறான். அப்ப படைத்தலாவது உயிர்களுக்கு உடம்பு, உறுப்பு, உலகம் ஆகியவை கொடுத்தல். காத்தலாவது இவைகளை எல்லாம் நிலைநிறுத்தி அனுபவிக்க செய்தல். அழித்தலாவது உலகு, உடம்பு, கருவிகரணம் ஆகியவைகளை மாயையிலே ஒடுக்குதல். இனி இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு ஏற்ப இறைவன் மறைத்தல் தொழிலை செய்கிறார். பேரின்பத்தை கொடுத்தல் அருளல். இந்த ஐந்தும் கொஞ்சம் அன்பர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுல முக்கியமான செய்தி பாருங்க, இன்னொரு வண்ணத்துல கூட மார்க் பண்ணுங்க. மறைத்தல் அருளல் ஆகிய இரண்டும் உயிர்களிடத்திலே நடைபெறுவன. இது ரொம்ப எச்சரிக்கையா நாம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அம்மா காட்டி இருக்கிற பகுதியில வேற ஒரு கலர்ல காட்டுறாங்க பாருங்க. படைத்தல் படைத்தல் அதன் பிறகு சரி கீழந்து வருவோம். மறைத்தல் அருளல் ஆகிய இரண்டும் உயிர்களிடத்திலே நடைபெறுவது. இந்த ஐந்தொழில் சுவாமி ரெண்டா பிரிச்சார். ஒன்று உடம்பு, இன்னொன்று உயிர். மறைத்தலையும் அருளலையும் பெறுவது உயிர். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய நான்கும் பந்தம் என்று பெயர். பந்தம். அருளல் என்பது வீடு பேரு. ஆனால் மாணிக்க வாசகர் பந்தம் வீடு படைப்போன் என்று மிக அருமையா சொன்னார்கள். இனி படைத்தல், காத்தல், அழித்தல், ஒடுக்குதல், அருளல் ஆகிய ஐந்து தொழில்களை முத்தொழில்களாக சொல்லுகிற முறையும் உண்டு. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் ஐந்தொழில். இந்த ஐந்தொழிலை முத்தொழிலாக சொல்லுவார்கள். அவை படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். அப்ப ஏனைய ரெண்டு எதில் அடங்கும் என்றால் மறைத்தல் காத்தலில் ஒடுங்கும், அருளல் அழித்தலில் ஒடுங்கும். இந்த அடிப்படையை கொஞ்சம் அன்பர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த முறையில இறைவன் ஐந்தொழில் தானே செய்வான், பக்குவப்பட்டவர்களை வைத்து செய்வான். தானே செய்வான் என்கிற குறிப்பு இங்க வரல, அது பின்னால வரும். நான் இங்க இந்த பாடல்ல இல்லாத செய்தியை உங்களுக்கு நினைவூட்டினேன். இந்த பாடல், அதாவது 7வது பாடல்லையும் 8வது பாடலிலேயும் நம்முடைய நெஞ்சத்திலே கொள்ள வேண்டிய செய்தி கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்ப்போம். பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார். நிலம் முதலாக சொல்லக்கூடிய 5 பூதங்களுக்கும் அதிதெய்வம் யார் யார்? இப்போ அமெரிக்க ஜனாதிபதி யாரு, ஆஸ்திரேலிய பிரதமர் யாரு, அது மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த உயிர்கள் நன்மை பெறுவதற்கு 5 பூதங்கள் உடம்பாக வருகின்றன. அது யார் யார்? அடுத்தது அப்படி அந்த 5 பேர்ல அயன் முதல ஐவர். அடுத்து அவருக்கு இருக்கக்கூடிய தொழில்கள் என்ன? தோற்றம் முதல் 5 பழுதறவே பண்ணுவார்கள். என்ன அருமை பார்த்தீங்களா? இந்த தலைப்பு செய்தின்னு செய்தி வாசிப்பதுல தொலைக்காட்சியில வாசிப்பார்கள். தலைப்பு செய்தி இருக்கும், முழு செய்தி எங்க இருக்கும்? பின்னால காட்டுவார்கள். என்ன காரணம்? தலைப்பு செய்தியை பார்த்தா மறுபடியும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வரும். நான் போன வகுப்புலேயே இந்த முள்ளு முனையில என்ற பாடல் உங்களுக்கு நான் ஒரு இலக்கிய நினைவூட்டினேன்.
அடுத்து 8வது பாடல்ல 5 தொழில், 5 தலைவர். அதுல ஒரு குறிப்பா உரையாசிரியர் ஒன்ன காட்டினார். 5 தொழிலும் 5 அதி உரையாசிரியர் கூடுதலா 2 செய்தி கொடுத்தார். ஒன்று, படைத்தல்னா எதை படைத்தல், எதை காத்தல், எதை எதனோடு ஒடுக்குதல், எதை மறைத்தல், அருள் என்பது எது, அது ஒரு உரை விளக்கம் கொடுத்தார். படைத்தலாவது உயிர்களாகிய நமக்கு இந்த உடம்பு, கருவிகள், உலகம், நுகர்பொருள் ஆகியவற்றை இறைவனே படைக்கிறான். இறைவன் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை கொண்டு படைக்கிறான். அந்த தொழிலுக்கு அதிபதி யாரு? பிரம்மா. இனி அழிப்பன், பங்கையற்கண், மாயன். அழிப்பன் என்பது காத்தல். எதை காத்தலாக செய்கிறான்? இறைவனாலும் அதி தெய்வங்களாலும் படைக்கப்பட்ட இந்த உடம்பு, கருவி, உலகம், நுகர்பொருள் ஆகியவைகளை எல்லாம் இந்த உயிர் அனுபவிக்கும் பொருட்டு நிலைநிறுத்தி அனுபவிக்க செய்தல். சாப்பாடு ஆக்கிறது படைத்தல், சாப்பிடுறது காத்தல். இனி அடுத்தது அழித்தல். இந்த அனுபவங்களை பெறுவதற்கு கருவி, உடம்பு முதலியவற்றை கொடுத்தான். இது மாயையிலிருந்து கொடுத்தான் நாம் பார்த்தோம். மீண்டும் இவற்றை கொண்டு மாயையிலே ஒடுக்குவான். இதுதான் அழித்தல். அதனால ஒருவர் இறந்து விட்டா ஒன்னும் நாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, நியாயமா கவலை கொள்ள வேண்டியதில்லை. அந்த வினைக்கு ஏற்ப இறைவன் நன்மையை செய்வான். ஆனாலும் நமக்கு பாசம், விருப்பம், பழகி அந்த நட்பு, உறவு இது இருப்பதால ஐயோ இவங்க போயிட்டாங்களே என்று நினைக்கிறோம். அவங்க எங்கேயும் போகல, அவங்க வினை முடிஞ்சு உரிய பணிக்குத்தான் போயிருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் நாம நினைவு செய்வதாக நம்ம காட்டுகிறது. இனி மறைத்தல் என்ற ஒரு சக்தி ரொம்ப இன்றியமையாதது, மறைப்பு சக்தி. அது வடமொழியில திரோதானம் என்று பெயர். அதற்கு இறைவனுக்கு பெயர் திரோபவர், அதை செய்பவர். மறைத்தல், திரோதம், மறைத்தல். ஆக உயிர்கள் இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் பொருட்டு கடவுள் மறைத்தலை செய்வார். அதாவது இப்போ ஒரு 10 ஜிலேபி வாங்கிட்டு வர்றோம், குழந்தை பள்ளியை விட்டு வருகிறார்கள். கவிதம்மா வேகமா பாக்குறாங்க. 10 ஜிலேபி வாங்கிட்டு வர்றோம், பள்ளி விட்டு வேகமா வர்றோம். 10 வச்சிருக்க மாட்டாங்க அம்மா. ஒரு 2 ஜிலேபி 3 ஜிலேபி இடத்துல கூட வச்சிருப்பாங்க. மீதி எஞ்சி உள்ள 7 ஜிலேபிய மறைச்சு வச்சிருப்பார்கள். எதற்கு? அவங்க சாப்பிட்றக்கா. நாளைக்கு கொடுத்தா அவங்க அந்த அனுபவத்தை ஏற்க முடியும், இல்லைன்னா 10 சாப்பிட முடியாது. அது போல நாம் செஞ்ச வினை ஒட்டுமொத்தம் அனுபவிக்க முடியாது. அது ஒரு இடத்துல வச்சு நாம் அனுபவிக்கிற அளவு ஒரு டீஸ்பூன்ல சாப்பாடு ஊட்டுவதை போல கொடுத்து விட்டு எஞ்சியதை நாளைக்கு அனுபவித்து கழிக்க மறைத்தல். ஜிலேபி 7 ஜிலேபி உள்ள மறைச்சு வைக்கிற மாதிரி இறைவன் மிகப்பெரிய வேலையை செய்கிறார். மறைத்தல் சக்தி மிகப்பெரியது, கடவுள் உடைய அருள். அதுல ஒன்னும் மறைப்பு சக்தி. சக்திய 2ஆ சொல்லுவார்கள். ஒன்னு அருள் சக்தி, இன்னொன்னு மறைப்பு சக்தி. அருளுவதற்கு அருள் சக்தி, மறைத்தலுக்கு மறைப்பு சக்தி. திருக்கோவில்கள்ல, உங்க பகுதிகளில் சிவாலயத்துல, நீங்க பிறந்த ஊர்ல பார்த்திருப்பீங்க, சிவாலயங்கள்ல பெருந்திருவிழா நடக்கும். அப்ப பஞ்சமூர்த்தி புறப்பாடு என்று ஒரு விழா நடத்துவார்கள். பஞ்சமூர்த்தி, மூர்த்தின வடிவம், பஞ்சமூர்த்தினா 5 மூர்த்திகள். 5 மூர்த்தி யார் யாருன்னு கேட்டா, விநாயக பெருமான், வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான், சுவாமி, அம்மை, நடுவுல முருகன் சோமா